சரி, மேட்சோட ப்ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். நம்ம வீக்லி பீடியால இந்த திக்வேஷ் ரதியோட இந்த மேன்கார்டிங் இன்சிடென்ட் பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதுல வந்து அவரு டெலிவரி சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, அதனால வந்து நாட் அவுட் கொடுத்துட்டாங்க, டெக்னிக்கலி அது வந்து நாட் அவுட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதை நிறைய பேர் நம்ம ஷார்ட்ஸ் எடுத்து போடும்போது கமெண்ட் செக்ஷன்ல ரூல் தெரியாம பேசாத, ரூல்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா, ரூல் என்ன போட்டிருக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஆனா அவர் வந்து டெலிவரி ஆக்ஷனை வந்து கம்ப்ளீட்டே பண்ணல, நீங்க வந்து தப்பா சொல்றீங்க வீடியோல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன், நாங்க டெலிவரி ஆக்ஷனை பத்தி நாங்க பேசவே இல்லை. டெலிவரி ஆக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு நாங்க சொல்ல, டெலிவரி ஸ்ட்ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நாங்க மட்டும் இல்ல, தேர்ட் அம்பையருமே வந்து அப்படிதான் சொல்லியிருந்தாரு. அந்த ஆடியோ நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ இந்த ஃபுட்டேஜ் வந்து நீங்க பாக்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பாப்பிங் கிரீஸை தாண்டி வெளியே வந்துட்டாரு அவர் பவுலிங் ஆக்ஷன் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரூல்ல என்ன சொல்லுது, ரூல் புக் என்ன சொல்லுதுன்ற ஒரு முறை பாத்துடலாம். ரன் அவுட் லா, எம்சிசியோட ரன் அவுட் லால 38.3.1 என்ன போட்டிருக்குன்னா, at any time from the moment the ball comes into play until the instant when the bowler would normally have been expected to release the ball. இந்த இதை ரிப்பீட் பண்றேன், have been expected to release the ball, the non-striker is liable to run out if he or she is out of his or her ground அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது எந்த இடத்துல வந்து பவுலர் வந்து is most likely to release the ball, அந்த ஒன்னு ஆக்ஷன் இருக்கணும், இல்லனா வந்து கிரீஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பேட்ஸ்மேன் வந்து வெளியே போலாம், அப்ப வந்து ரன் அவுட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் அதுக்கும் ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. சோ அந்த டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the instant when the bowler would normally have been expected to release the ball is defined as the moment the bowler's arm reaches the highest point of his or her normal bowling action in the delivery swing அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சரிங்களா? சோ இது வந்து கொடுத்திருக்கிற ஒரு டெஃபினிஷன். இதுல வந்து கொடுக்காத டெஃபினிஷன் வந்து நிறைய பேர் எப்படி அதை இன்டர்பிரட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பாப்பிங் கிரீஸ்.